இங்க பாருங்களே, கடையில அந்த பையன் மட்டும் தான் இருந்தா, நீங்க இருந்திருக்கல. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சாலும் சொல்லிட்டு கடை வச்சுட்டு வந்தேன். இப்போ என்ன 600 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு எங்களுக்கு எந்த கடனும் இல்ல, போதுமா? ஏதோ தெரிஞ்சுக்கலாங்காட்டின்றத வாங்கிட்டு வந்தேன், இல்லைன்னா நான் வாங்கிட்டு கூட வந்திருக்க மாட்டேன். அவ்வளவுதானே. இனிமே உங்க கடை பக்கமே நான் வரமாட்டேன், பாத்துக்குங்க. நான் அடுத்த கடைக்கு போய்க்கிறேன். சும்மா பேசிக்கிட்டு. ஏமா யார்கிட்ட இவ்வளவு சத்தமா பேசுற? கொஞ்சம் மெதுவா பேசுமா. சும்மா இல்ல. ஒன்னும் இல்ல, என் பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க இப்போ என்னன்றீங்க? வீட்டோட ஆள் அனுப்புறீங்களா? பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுறேன். இனிமே உங்க சவு காசுமே வேணாம். எவ்வளவு பொருள் இருந்தாலும் நான் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா வேற எந்த கடைக்கு நான் போறேன். இனிமே உங்க கடை பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். போதும், ரொம்ப தான் பேசுறீங்க. ஒரு 600 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு யாரும் என்கிட்ட பேசுனதே கிடையாது. எனக்கு உடம்பு வேற சரியில்லை, இல்ல நல்லா கிழிச்சு தொங்க விட்டுருவோம், பாத்துக்கங்க. சும்மா பேசிக்கிட்டு. உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? பார்த்தாலே தெரியுது. ஆமாண்ணே, எனக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் நான் மெதுவா பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருல. இங்க ஆமா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? நாளை பின்ன கடைக்கு வரணும்ல, இன்னும் இப்படி பேசுறீங்க? என்ன கோச்சிக்காம வேற என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க பேசுனது சரியா? 600 ரூபாய்க்கு போன் போட்டு கேக்குறீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை இப்பவும் சொல்ற பாருங்க. இல்ல இன்னும் கத்தி கத்தி பேசி உங்களுக்கு கிழிச்சிடும். ஜாக்கிரதை. போன வைங்க, நான் கொடுக்கும்போது வாங்கிக்கங்க. அவ்வளவுதான், வைங்க. சரிமா கொடுக்கும்போது குடுமா, கடைக்கு வந்துட்டு போமா. எங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்க போன வைங்க. ஆளை பாரு, 1000 ரூபாய் சாமானத்துக்கு 400 ரூபாய் கொடுத்துட்டு 600 ரூபாய் கடனை வச்சுட்டு வந்தேன். எப்பவும் போற கடை தானு சொல்லிட்டு இருந்தேன். போன போட்டு கடனை கொடுன்னு கேக்குறாங்க. எத்தனை பேருக்கிட்ட நான் வாங்கியிருப்பேன் கடன்? இது வரைக்கும் நான் திருப்பி கொடுத்துருப்பேன். இந்த ஆளு என்னடா திடீர்னு காசை கேட்கறான். எவ்வளவு தைரியம் இருக்கணும். அதான் தெரிஞ்ச கடைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரு வரேன். அந்த பக்கம் தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் இரு. ஏமா இப்படி கத்தி கத்தி பேசுற? சொல்லு பாப்போம். காது ரெண்டு கிழியுது. நான் எங்களை கத்தி கத்தி பேசுறேன், நீ தானே கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு உடம்பு சரியில்லை, மெதுவா பேசிக்கிட்டு இருந்தேன். கத்தி பேசுறேன் என்ன கத்தி? ஏங்க காசு இருந்தா கொடுங்க, ஒரு 500 ரூபாய். ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் போயிட்டு வரணும். உடம்பே சரியில்லை, என்னவோ கை காலெல்லாம் அப்படியே விழுந்து போகுது, என்னவோ தெரியல. காசு இருந்தா கொடுங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா? யாராச்சும் பார்த்தா நம்புவாங்களா? உனக்கே வெக்கமா இல்ல? சொல்லு பாப்போம். ஊருக்கே கேட்கற மாதிரி கத்தி கத்தி பேசிக்கிட்டு ஏதோ உடம்பு சரியில்லைம்ல, 500 ரூபாய் வேணும்னா கேட்டு வாங்கிக்க. அதுக்காக கண்டதை சொல்லிக்கிட்டு பா. என்ன சொன்னீங்க? நான் கத்தி கத்தி பேசுறேனா? சொல்லுங்க. 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 நான் கத்தி கத்தி பேசுறேனா? நான் தான் சொல்றேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. காசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா சொல்லுங்க. 500 ரூபாய் போதுமா? போதும், கொடுங்க. சுச்சுமி, என்னையா? இன்னும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, டாக்டர் கிட்ட சொல்லி நீ வாயை திறக்காத அளவுக்கு எதுவும் மருந்து மாத்திரை இருந்தா வாங்கிட்டு வந்துருமா ப்ளீஸ்.